எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் மங்களகரமாக அமைய அம்பாளை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி ஜனவரி 13, 2026 வருஷம் செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் இன்னைக்கு தசமி திதி. நாள்காட்டியில் ஒரு சிறப்பு குறிப்பு இருக்குது. தசமி திதி தெய்வீக ஆற்றலை தூண்டவும் படைப்பாற்றலை மேம்படுத்தக்கூடிய நாள். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்ல நாள். கோயில் விசேஷம்னு பார்த்தோம்னா மதுரை செல்லாத்தம்மாள் சிம்மாசனத்தில் பவனி வருதல், திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், ஆழ்வார் திருநாகரி நம்மாழ்வார் புறப்பாடு மற்றும் குரங்கணி முத்துமாலையம்மன் புறப்பாடு. திதி இன்னைக்கு மாலை 5:36 மணி வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுவதும், அதாவது விடிய காலில் 2:20 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. யோகம் இன்னைக்கு மரண யோகம். விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் இது மரண யோகமாக அமைகிறது. அதனால் இன்னைக்கு புதுசாக எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமல் வழக்கமான வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 10:30லிருந்து 11:30 மணி வரைக்கும், மாலை 4:30லிருந்து 5:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 1:30லிருந்து 2:30 மணி வரைக்கும், மாலையில் 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலம். யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது மீனம் ராசி மற்றும் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவனமாக இருக்கணும். குறிப்பாக மீன ராசி நேயர்கள் நாள் முழுவதும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சரி, இன்னைக்கு 12 ராசிகளும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம் உங்கள் நகைச்சுவை உணர்வு தான் மிகப்பெரிய சொத்து. உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் யாருடனும் ஆலோசிக்காமல் என்று பணத்தை முதலீடு செய்யக்கூடாது. மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு இடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும். உங்கள் சக்தியையும் அது ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தரும். மற்றவர்கள் உங்கள் வேலைகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம். சொர்க்க பூமி உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்வில் உங்கள் துணை உங்களுக்கு உணர்த்துவார். அதிர்ஷ்டம் எண் 2. ரிஷபம் திணிக்கக்கூடிய பிடிவாதமான இயல்பை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக பார்ட்டியில் உள்ள மனநிலையை கெடுத்துவிடும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம். ஆனால் அவர்களின் அனுபவங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்க செய்யாது. இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும். ஷாப்பிங் செல்லும்போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 1. மிதுனம் திறந்து வைத்திருக்கும் உணவை சாப்பிடாதீர்கள். அது நோயை வரவழைக்கலாம். தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் திருடப்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார். வேலையை நீங்கள் அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் உங்கள் வேலையின் தரம் உயரும் நாள். மொபைலை இயக்கும் பொழுது பல முறை உங்களுக்கு நேரம் தெரியாது. பின்னர் உங்கள் நேரத்தை வீணடித்த போது வருந்துவீர்கள். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமான பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 8. கடகம் சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலை தவறாதீர்கள். இல்லாவிட்டால் சீரியஸான பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம். கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். உங்கள் துணைவியார் நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது. பிஸ்னஸில் புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவாக சீக்கிரம் பதில் தெரிவியுங்கள். அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். கடின உழைப்பால் அவற்றை நீங்கள் நிஜமாக்க வேண்டும். அதுதான் உங்கள் பிஸ்னஸ் நிறைய வெற்றி பெற செய்யும் சாவியாகும்.
வேலையில் ஆர்வத்தை மீட்டெடுக்க அமைதியை பின்பற்றுங்கள். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் துணையின் அன்புக்காக இயங்குகின்றீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் எண் 3. சிம்மம். பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள். உங்களிடம் வலு உள்ளது, மனம்தான் குறைபாடு என்பதால் உங்கள் உண்மையான திறமையை நீங்கள் இன்று உணர வேண்டும். இந்த ராசியின் திருமணமான ஜாதகர்கள் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினருடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்து விடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலகம் தோன்றும். நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனமகிழ்விற்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள். ஆனால் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் உங்கள் பிசினஸ் டீலிங்கில் கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்று உங்கள் மனநிலை அப்படி இருக்கக்கூடும். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 1. கன்னி. வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தியை அதிகரிக்கும். இந்த வேகம் தொடரட்டும். எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் நண்பரின் உதவியை நீங்கள் மிகவும் எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர்கள் கைவிடப்படக்கூடும். காதலர்களுடன் வெளியே செல்லும் பொழுது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருங்கள். இன்று உங்கள் எல்லோருக்கும் மிக சுறுசுறுப்பான மற்றும் அதிகமான சோஷியலான நாள். உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பீங்கள். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார், ஆனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் இன்று எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டம் எண் 9. துலாம். உடல்நோயிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்பு உள்ளது. வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம். எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். குடும்பத்தினருடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். கவனமாக இருங்கள். உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். பேசும்பொழுது ஒரிஜினலாக இருங்கள். நடிப்பதால் எதுவும் கிடைக்காது. உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 2. விருச்சகம். துறவி போன்ற ஒருவரின் ஆசீர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும். எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று நிதி இழப்பு ஏற்க கூடும். உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோர்களின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தம் இல்லை. புதிய வாடிக்கையாளர்களுடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள். இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலை நேரம் செலவிட விரும்புவார்கள். உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறையை எடுக்கக்கூடும். ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. தனுசு. நீண்ட காலமாக உள்ள நோயில் இருந்து விடுபடுவீர்கள். ஆனால் சுயநலமான முன்கோபியானவரை தவிர்த்து விடுங்கள். அவர் உங்களுக்கு டென்ஷன்களை ஏற்படுத்தலாம். அது பிரச்சனையை பெரிதாக்கலாம். சந்தேகமான நிதி விவரங்களில் சிக்கிவிடாமல் இருக்க கவனமாக இருங்கள். தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும். ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம். பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள். பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள். எல்லாவித எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியிலும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளையும் உருவாக்கும். இன்று பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சி மகிழ்வீர்கள். இன்று பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. மகரம்.
வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்பொழுது உங்களுக்கு முழு ஆனந்தம் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலை மதிப்புமிக்க பொருட்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அது திருடப்போக வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக உங்கள் பணப்பையை கவனமாக வைத்துக் கொள்ளவும். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். ஆபீஸில் இன்று நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்கள் முன்வந்து வேலை செய்யலாம். நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களை இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்டம் எண் 1. கும்பம். வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் சகோதரி உதவியால் பயனடைய வாய்ப்புள்ளது. நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார். புதிய சிந்தனை உள்ளவர்கள் டீல் செய்யும் பொழுது இன்று நீங்கள் பெறும் கூடுதல் அறிவு உதவி செய்யும். இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கும் நேரம் இருக்கும். உங்களுக்கு நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார். அதிர்ஷ்டம் எண் 8. மீனம். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். பல்வேறு வழிகளில் பணவரவு இருக்கும். பிரச்சனைகளை மனதை விட்டு தள்ளிவிட்டு வீட்டிலுள்ள நண்பர்கள் மத்தியிலும் உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் காதலை புதிதை போல மதிப்புமிக்கதாக்கிடுங்கள். உங்கள் லட்சியங்களை அடைய அருமையான வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் இது நல்ல நாள். ஐடி வேலையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரலாம். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய செய்யும் நாள். உங்கள் திருமண வாழ்விலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்டம் எண் 5. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது. அடுத்தவர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம வாழ்க்கையோட சிற்பி நாம தான். முயற்சி உழைப்பும் நம்ம கையில தான் இருக்கு. வெற்றியும் நம்ம கையில தான். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.